அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி மிகு பெந்தகோஸ்தே திருநாளுக்கு பின்பதாக வருகின்ற 24வது ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இணையற்ற திருப்பெயரிலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான அருளையும் ஆற்றலையும் அளவில்லாமல் தந்து வழிநடத்துவாராக. இன்றைய நாள் குழந்தைகளுக்கான ஒரு சிறப்பு ஞாயிற்றுக்கிழமை. குழந்தைகள் தினம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுகிற சூழ்நிலையில் அதற்கு ஒட்டி வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையை குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையாக நாம் அனுசரிக்கின்றோம். ஆனால் நம்முடைய சூழல் கருதி இன்றைக்கு ஆலயத்தில் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அனுமதிக்கப்பட முடியாத நிலையில் குழந்தைகள் ஞாயிற்றுக்கிழமையை சிறப்பாக நாம் அனுசரிக்க முடியாமல் இருக்கிறோம். நிச்சயமாய் காலங்கள் மாறி நம்முடைய குழந்தைகள் நம்மோடு கூட இருந்து கடவுளை ஆராதிக்கின்ற காலங்கள் வரும். இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்கென்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்தல். Assuring future for the girl child. பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலத்தை நாம் உறுதி செய்ய வேண்டிய சூழலிலே இருக்கிறோம். அண்மையிலே ஒரு தகப்பனார் தன்னுடைய மகள் குறித்து காவல்துறை அதிகாரியிடத்தில் தகவல் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய மகள் ஒரு நிலத்திற்கு சென்றதாகவும் இரவு நேரம் ஆகியும் அந்த மகள் திரும்பி வராததினாலே அவளை தேடி சென்றதாகவும், அந்த பெண்ணானவள் அப்படி தேடி செல்லுகின்ற பொழுது தன்னுடைய நிலத்துக்கு அருகாமையில் இருக்கிற வேறு ஒரு நிலத்திலே சுய நினைவிழந்த நிலையில் அங்கே கிடந்ததை பார்த்து அவசரமாக தன்னுடைய மகளை அருகில் இருக்கிற ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லுகின்ற வேளையில் அந்த நேரத்தில் மருத்துவர்கள் சோதித்துவிட்டு, நீங்கள் இறந்த உடலை கொண்டு வந்திருக்கிறீர்கள். They declared that she was brought dead என்று சொன்னார்கள். என்னவோ ஏதோ என்று இந்த பெற்றோர், குறிப்பாக இவர்கள் நினைக்கின்ற பொழுது, உறவினர்கள் நினைக்கிற பொழுது, போஸ்ட்மார்ட்டம் எக்ஸாமினேஷன் அதனுடைய ரிசல்ட் வருகிறது. அந்த பெண் பாலின வன்புணர்வு செய்யப்பட்டு உடல் முழுவதும் காயங்களோடு அவள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாள் என்பதுதான் அந்த ரிப்போர்ட். இது எப்பொழுது நடந்தது என்று சொன்னால், உத்தரப்பிரதேச மாநிலத்திலே ஹத்ராஸ் என்கின்ற இடத்திலே 22 வயது மதிக்கத்தக்க ஒரு தலித் பெண், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண், கும்பலால் அவள் பாலின வன்புணர்வு செய்யப்பட்ட சூழ்நிலையிலே அவள் மரித்து போகிறாள். அவளுடைய உடலை கூட பார்க்க முடியாதபடி அங்கே அடக்கம் செய்யப்படுகிறார். இது நடந்து 10 தினங்களுக்குள்ளாக 18 வயது தலித் பெண் அதே மாநிலத்திலே, உத்தரப்பிரதேச மாநிலத்திலே
அவர் இந்த விதமாய் பாலின வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த 2 மாதங்களுக்குள்ளாக 4 விதமான இப்படிப்பட்ட கொலைகள், பதிவு செய்யப்பட்ட கொலைகள் அரங்கேறி இருக்கின்றன. இது ஏதோ உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு மட்டும் என்று நாம் சொல்வோம் என்று சொன்னால் அது வெளியே வந்திருக்கிறது என்று தான் சொல்வேன். பல மாநிலங்களில், ஏன் தமிழ்நாட்டில், கேரளத்தில், தென் மாநிலங்களில் இப்படி பெண் குழந்தைகள் பாலின வன்புணர்வு செய்யப்பட்டு அவர்கள் மரிப்பதும், அதை கண்டும் காணாமல் செல்லுகின்ற அந்த நிலைப்பாடும் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே பெண் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை எவ்விதமாக உறுதி செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையில் நாம் பார்க்கிற போது, படிக்க கேட்ட மார்க்கு நற்செய்தியினுள் 5ஆம் அத்தியாயம் 41ஆம் வசனத்தின் அடிப்படையில், தலித்தா கூம், he took her by the hand and said to her, little girl, I say to you, get up. அவரிடத்திலே அவருடைய பெற்றோர் இந்த பெண்ணை சுகமாக்கும்படியாய் கொண்டு வருகிறார்கள். தலித்தாக்கும் என்று சொல்லுகிறார். சிறு பெண்ணே எழுந்திரு என்பது அதற்கு அர்த்தமாம். அவ்விதமாக இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே இயேசு பெண் குழந்தைகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்வார் என்று சொன்னால், அந்த வார்த்தை வேறு எந்த வார்த்தையும் கிடையாது. தலித்தாக்கும் என்கின்ற வார்த்தை. சிறு பெண்ணே எழுந்திரு. எத்தனை காலங்கள் நீ செத்து கொண்டிருப்பாய்? எத்தனை காலங்கள் உன்னை குற்றுயிரும் கொலை உயிருமாக மக்கள் சிதைத்து கொண்டிருப்பார்கள்? இந்த ஆணாதிக்க வெறியர்கள் உன்னை எத்தனை நாட்கள் அவர்கள் கொலை செய்து பாலின வன்புணர்வு செய்து உன்னை சமுதாயத்திலே ஒரு மகளாக பாவிக்காமல் இருப்பார்கள் என்கின்ற அடிப்படையிலேயே இயேசுடைய வார்த்தை இருக்க முடியும். அந்த பின்னணியத்திலேயே உங்களோடு கூட கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அத்தியாயம் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது, இந்த இடத்திலே பவுலடிகளார் தெளிவாக எழுதுகிறார். யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை, கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையிலே ஏன் இந்த நிலைப்பாடு இருக்கிறது? They are challenged from womb to tomb. கருவறை முதல் கல்லறை வரை பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குழந்தையிலேயே கருச்சிதைவு செய்யப்படுகிற நிலை, குழந்தை சாவு, பெண் கடத்தல், பாலின வன்புணர்ச்சி, வரதட்சணை, குடும்பத்திற்குள்ளாகவே துன்பப்படுத்துதல், இன்ஃபான்டிசைட், விமன் டிராஃபிக்கிங், ரேப், டவுரி, டொமஸ்டிக் வயலன்ஸ், இப்படி பல நிலைகளிலே பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். ராம் அகுஞ்சா என்கின்றவர் 3 விதமான துன்புறுத்தல், இதன் அடிப்படையிலே ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். அதாவது கிரிமினல் வயலன்ஸ், குற்ற நடவடிக்கையின் மூலமாக இந்த பெண் பாதிக்கப்படுவது, தன்னுடைய சொந்த குடும்பத்திலே டொமஸ்டிக் வயலன்ஸ் பாதிக்கப்படுவது, சமூகத்திலே இந்த பெண் குழந்தை பாதிப்பை பார்க்க முடிகிறது. ஒருவர் அத்துமீறி ஒரு பெண் குழந்தை மீது அவர் செயல்பாட்டை கொடுத்து குற்ற வன்முறை, குடும்பத்திற்குள்ளாகவே வன்முறை. நான் தாய் மாமன், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நான் பெற்றோர் எதை வேண்டுமானாலும் செய்வேன், நான் அவருடைய கணவன், அவரை எது வேண்டுமானாலும் செய்வேன், என்னுடைய தாய், நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இப்படிப்பட்ட குடும்ப வன்முறைகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், அது இன்றைக்கு பெருகி இருக்கிறது. ஆய்வின் அடிப்படையில் பார்க்கிற பொழுது 2006ஆவது ஆண்டு
1,64,765 வழக்குகள் இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான வழக்குகள். இந்த வழக்கு, பெண் குழந்தை சம்பந்தப்பட்ட இந்த வழக்குகள் அடுத்த 5 ஆண்டு காலங்கள் கழித்து 2010 பார்க்கிற பொழுது 2,13,585. ஆக ஒரு 5 ஆண்டுகளுக்கு உள்ளாக பெண் குழந்தைகளுக்கு மீதான பெண் குழந்தைகளின் தீமைகள் குறித்த வழக்குகள் 1,64,000 2,13,000 வழக்குகளாக அது மாறியிருக்கிறது. இதில் கேரளத்திலே அதிகமாய் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 23,853 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த 23,853 வழக்குகளிலே 6,870 வழக்குகள் பாலின வன்புணர்வு வழக்குகள். இதெல்லாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையாகவே பெண் குழந்தைகளுடைய நிலை இன்றைக்கு எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இருக்கின்ற மாஸ் மீடியா, வெகு ஜன திரள், இப்படிப்பட்ட மாஸ் மீடியா, மொபைல் ஃபோன்ஸ், இன்டர்நெட், சோஷியல் மீடியா, இவைகள்லாம் பார்க்கிற பொழுது இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு அவர்களை பாதுகாப்பதிலே மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கிறது. இந்த இடத்தில் தான் நாம் ஒரு ஆன்மீக வழியிலே பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, அதை குறித்த சில சிந்தனைகளை திருமறையின் அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். At this point, we have a spiritual and moral responsibility to meditate and act on the basis of the Bible. முதலாவதாக நாம் பார்க்கிற பொழுது, the God of Bible reflects God's concern on women, particularly girl child. திருமறையின் கடவுள் பெண்கள் மீதாக, குறிப்பாக பெண் குழந்தைகள் மீதான கரிசனையை அவர் வெளிப்படுத்துகிறார். திருமறையின் பெண் குழந்தைகள், பெண்கள், இவைகளை குறித்த ஒரு பார்வை, அவர்களை குறித்த கரிசனையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. நம்முடைய கடவுள் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாருக்கும் கடவுளாய் இருக்கிறார். ஆணுக்கும் கடவுளாய் இருக்கிறார், பெண்ணுக்கும் கடவுளாய் இருக்கிறார். இதைத்தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும், அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும், ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்து இயேசுவோடு நீங்கள் இணைந்து நீங்கள் யாவரும் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கடவுள் ஆள் பார்த்து செயல்படுகிறவர் அல்ல என்று அப்போஸ்தலர் 10:34 நாம் படிக்கின்றோம். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் இவ்விதமாக யாரையும் ஆணை ஒரு பார்வையாகவும் பெண்ணை ஒரு பார்வையாகவும் பார்ப்பது கிடையாது. அதுதான் திருமறை நமக்கு சொல்லுகிற செய்தி. ஆனால் நாம் எவ்விதமாக நடக்கிறோம் என்று சொன்னால், ஆணுக்கு ஒரு நீதி, பெண்ணுக்கு ஒரு நீதி. ஆணை பார்க்கிற பார்வை வேறு, பெண் குழந்தைகளை பார்க்கிற பார்வை வேறு. பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம், கடவுள் ஆதாம் என்கின்ற பெயரை இட்டார். ஆதாம் என்பது ஒரு ஆண் வர்க்கத்தை குறிக்கிற ஒரு சொல்லாட்சி என்று புரிந்திருக்கிறோம். அப்படி அல்ல. நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டதினாலே நீ மனிதன் என்று அழைக்கப்படுவாய். இது சொல்லப்பட்டது உண்மைதான். அதாமாவிலிருந்து வருகிறவர் ஆதாம். ஆனால் தொடக்க நூல் 5ஆம் அத்தியாயம் ஆதியாகமம் 2ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். அவர்களை படைத்த நாளில் அவர்களுக்கு ஆசி வழங்கி அவர்களுக்கு மனிதர் என்கின்ற பெயரை கொடுக்கிறார். ஆக ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆன்மா, இந்த மூச்சு, the body is different but soul comes from God. ஆதாமுக்குள்ளாக இருந்த ஆவியும் ஆன்மாவும், ஏவாளுக்குள் இருந்த ஆவியும் ஆன்மாவும், அது கடவுளிலிருந்து வந்தது என்று புரிந்து கொள்ள வேண்டும். உடல் வேணுமால் வேறு இடத்தில் இருக்கலாம், ஆனால் கடவுள் கொடுத்த உயிர்
அப்படி இருக்கிற பொழுது எப்படி நாம் ஆணையும் பெண்ணையும் வெவ்வேறாக பிரித்து நாம் பார்க்க முடியும்? திருமறையில நாம் பார்க்கிற பொழுது கடவுள் தெபோரா, ஆனா இவைகளை எல்லாவரையும் அவர் முதன்மைப்படுத்துகிறார். அவர்களை உரிமைகளை அதிகமாக்குகின்றார். God empowered Deborah and Hannah. அவருடைய வாழ்க்கையிலே அவர்களை உயர்த்தி அவர்களை ஒரு இறைவாக்கினராக பயன்படுத்துகின்றார். ஆக இறைவா நம்முடைய பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எஸ்தர், ரூத் போன்ற நூல்கள் இருக்கின்றன. ஒரு பெண்ணை மையப்படுத்திய நூல்கள் இருக்கின்றன. ரோமர் 16ஆம் அத்தியாயத்தை பார்க்கிற பொழுது பவுலடிகளார் ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டியலை கொடுக்கிறார். அந்த பட்டியலிலே அநேக பெண்கள் பணியாளர்கள் இருக்கிறார்கள். 2 யோவான் 2ஆம் அத்தியாயத்தில் நாம் பார்க்கிற பொழுது கடவுளுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடிய பெண்களாக அவர்கள் காண்பிக்கப்படுகிறார்கள். சகோதர சகோதரிகளை வெறுக்கிறவர் கடவுளை வெறுக்கிறார் என்ற குறிப்பு அங்கே வருகிறது. ஆக அன்புக்குரியவர்களே, நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், the God of the Bible reflects concern on the woman, particularly the girl child. திருமறையின் கடவுள் அவர் பெண் குழந்தைகள் மீது கரிசனை உடைய கடவுளாக தன்னை வெளிப்படுத்துகிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். கடவுள் பெண் குழந்தைகள் மீது கரிசனை உடையவரான ஒருவராய் தன்னை வெளிப்படுத்துகிற பொழுது இந்த பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகள் அது ஏதோ வெளியே நடக்கிறது என்று அல்ல, திருச்சபையிலும் நடக்கிறது என்பதை சொல்ல விரும்புகிறேன். திருச்சபையில் இருக்கிற இளம் ஆண்களுக்கு ஒரு பார்வை, இளம் பெண்களுக்கு ஒரு பார்வை, யதார்த்தம் மறுக்க முடியாது என சொல்லுகிறேன். பெண் திருப்பணியரை இழிவாகவும் ஆண் திருப்பணியரை முதன்மையாக பார்க்கின்ற போங்கு திருச்சபையில் இருக்கிறது என்பதை நான் சொல்லுகின்றேன். திருச்சபை வாழ்விலே பங்கேற்கிற பெண்கள் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாறாக ஆண்கள் அதிகமான நிலையிலே ஆதிக்க சக்திகளாக திருச்சபையில் இருக்கிறார்கள். நாங்கள் தான் உலகத்திற்கு வெளிச்சம் என்று சொல்லுகிற நாம் குறை உள்ளவர்கள் என்பதை தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவதாக, the concern on girl children should come from their own families. பெண் குழந்தைகள் குறித்த ஒரு கரிசனை அவருடைய சொந்த குடும்பத்திலிருந்து முதலாவது வர வேண்டும். இன்றைக்கு படித்த அந்த திருமறை பகுதியின் அடிப்படையிலே, நற்செய்தி பகுதியின் அடிப்படையில் பார்க்கிற பொழுதும், இன்றைக்கு நிறுவ வாக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அப்போஸ்தலர் பகுதியிலிருந்து படிக்கின்ற பொழுதும் இதைத்தான் நமக்கு அது சொல்லுகிறது. இந்த 2 பகுதிகளும் அவர்கள் நற்செய்தி பகுதியிலே பெற்றோர் இயேசுவிடத்திலே தங்களுடைய பிள்ளை, அதாவது மரித்து கொண்டிருக்கிற அல்லது சுகவீனமாக இருக்கிற அந்த பிள்ளையை கொண்டு வந்து இயேசுவிடத்தில் நிறுத்துகிறார்கள். திருத்தூதர் பணிகள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் கூட இன்றைக்கு அப்படித்தான். கஷ்டத்தோடு இருக்கிற அவரை கொண்டு வந்து இயேசுவின் சீடரிடத்திலே நிறுத்துகிறார்கள். மார்க் 5ஆம் அத்தியாயம் 22 முதல் 24 வசனங்களிலே தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார், நீர் வந்து அவள் மீது உன் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்துக் கொள்வாள் என்று அவரை வருந்திக்க வேண்டினர். இயேசுவும் அவருடன் சென்றார். பெரும் திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தார்கள். தொழுகை கூட தலைவர்கள் ஒருவரான யாயிர் என்கின்றவர் அவரிடத்தில் வந்து காலில் விழுகிறார். என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறார். சொன்னேன் அல்லவா ஒரு சம்பவத்தை. காவல்துறை அதிகாரிகளிடத்தில் கண்ணீரோடு சொல்லுகிறார் இந்த தகப்பன்,
என் மகள் நிலத்திற்கு சென்றாள், பயிரிடச் சென்றாள், மாலை நேரம் ஆயிற்று, அவள் வருவாள் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அவள் வரவில்லை. இருள் சூழ்ந்தது, நான் தேடிச் சென்றேன், இங்கும் அங்குமாக பார்த்தேன், அவள் அங்கே சுய நினைவில்லாத நிலையிலே நினைவாற்றல் இழந்து அவள் அங்கே கிடத்தப்பட்டாள். எடுத்து சென்றேன் அவளோடு மருத்துவமனைக்கு. மரித்து போனவரை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று மருத்துவமனையில் சொன்னார்கள். இந்த கண்ணீர், இதுதான் யாயீருடைய கண்ணீர். இயேசுவிடத்தில் வந்து, என்னுடைய மகள், அவள் மீது உம்முடைய கையும் வையும் சாகும் தருவையில் இருக்கிறாள், சாவோடு கூட அவள் போராடி கொண்டிருக்கிறாள். எல்லா பெற்றோருடைய கன்சர்னாக அது இருக்க வேண்டும். The concern on the girl child should come from their own families. மார்க் நற்செய்தியில் 5ஆம் அத்தியாயம் 41 முதல் 42 வசனத்தில் சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தலித்தாகும், தலித்தாகுமி என்று இன்னொரு மொழிபெயர்ப்பு இருக்கிறது, தலித்தாகும், அவருக்கு சிறுமி உனக்கு சொல்லுகிறேன் எழுந்திடு என பொருள். உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள். அவள் 12 வயது ஆனவள். மக்கள் பெரிதும் மலைத்து போய் மெய்மறந்து நின்றார்கள். அப்போஸ்தலர் 9ஆம் அத்தியாயம் 40 முதல் 41 வசனங்களிலே பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார். அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபித்தா எழுந்திடு என்றார். உடனே அவர் கண்களை திறந்து பேதுருவை கண்டு எழுந்து உட்கார்ந்தார். பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்கச் செய்தார். இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார். இது யோப்பா நகர் முழுவதும் தெரிய வரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர். நாம் என்ன நினைக்கிறோம்? பெண் குழந்தைகள் அவர்கள் மரித்து போய்தான் எழுப்பப்பட வேண்டும் என்று நினைக்கிறோம். அப்படி அல்ல. குற்றுயிராய் கிடக்கிற இந்த பெண் குழந்தைகள் வாழ்வு வர வேண்டும். மரித்து கொண்டிருக்கிற இந்த பெண் குழந்தைகள் வாழ்வு பெற வேண்டும். இதற்கான தூண்டுதல் எங்கே ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெற்றோரிடத்திலே ஆரம்பிக்க வேண்டும். பெற்றோர் என்று சொன்னால் பெண் குழந்தைகளை பெற்ற பெற்றோரை மட்டும் நான் சொல்லவில்லை, ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோரையும் சேர்த்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் ஆண் பிள்ளைகளை எப்படி நீங்கள் வளர்க்கிறீர்கள், அவர்களை சரியான பாதையிலே வளர்ப்பதற்குரிய திட்டங்கள் உங்களிடத்தில் இருக்கின்றனவா என்பதை யோசிக்க வேண்டும். நம்ம வீட்டினுடைய மாடு இன்னொரு வீட்டிலே போய் மேய்ந்தால் அவர்கள் விடுவது கிடையாது. ஆனால் நம்ம வீட்டு ஆண் இன்னொரு இடத்துக்கு சென்று மேய்ந்தால் அவருக்கு சப்போர்ட் செய்கிற கூட்டங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டன. ஏன் இவ்விதமாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு இல்லை. சரியான பாதையிலே குழந்தைகளை பெற்றோர் வளர்ப்பது கிடையாது. எபேசியர் 6ஆம் அத்தியாயம் 4வது வசனத்திலே, தந்தையரே உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் ஊட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இந்திய கலாச்சாரத்தை பார்க்கிற போது அது பெண் குழந்தைகளுக்கு மிக மிக எதிரான ஒரு கலாச்சாரமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால், திருமணத்திற்கு பின்பதாக பெண் குழந்தை இன்னொரு வீட்டுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறார். ஒரு சில விதிவிலக்கு இருக்கிறது. ஏதோ ஒரு 1-2% பெண் குழந்தைகளுடைய வீட்டுக்கு ஆண் வருவது இங்கே இருக்கிறது. அதுவும் இங்கே சொத்து அதிகமாக இருந்தால் வருவார், மற்றபடி அவர் வரமாட்டார். அதே சமயத்தில் அவரை பார்க்கிற பொழுது குழந்தையிலிருந்தே இந்த பெண் குழந்தையை என்றாவது ஒரு நாள் இவள் இந்த வீட்டை விட்டு போகிறவள், அம்மா சொல்லுவாங்க, நீ இந்த வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும், இப்படியே சொல்லியே வளர்ப்பாங்க. ஒரு வேலையும் செய்ய மாட்டியே, அடுத்த வீட்டுக்கு போனீங்கன்னா தெரியும்னு சொல்லி வளர்ப்பாங்க. ரொம்ப கடினமான சொல்லி. தயவு செய்து பெற்றோர் ஒருபோதும் உங்கள் குழந்தைகளை அப்படி சொல்லாதீர்கள்.
அவர்களுக்கு தெரியும், ஒரு நாள் இன்னொரு வீட்டுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு தெரியும் இந்த கலாச்சாரம் அப்படிப்பட்ட ஒரு நிலையை, ஒடுக்குதலை இன்றைக்கு கொடுத்திருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். திருமணம் ஆகின்ற வரை அவர்கள் பெற்றோருக்கு அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அடுத்து திருமணம் ஆகின்ற பொழுது இன்னொரு இடத்திலே அவர்கள் அடிமையாக்கப்படுகிறார்கள். அதன் பின்பதாக கணவனுக்கு அடிமை, பிள்ளைகளுக்கு அடிமை, சாகின்ற வரை ஒரு அடிமை நிலையிலே இருந்து அவர்கள் இறந்து போகிறார்கள். இது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலை. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மகளாக எப்போதும் இன்னொரு வீட்டுக்கு செல்லக்கூடியவள் என்று the girl child is being alienated in their own family. தங்களுடைய சொந்த குடும்பத்திலேயே பெண் குழந்தைகள் அவர்கள் அந்நியராக்கப்படுகிறார்கள். தான் புகுந்த வீட்டுக்கு செல்லுகிற போது இந்த வீட்டில் உள்ளவள் அவர் மருமகள் என்ற சொல்லினாலே அழைக்கப்பட்டு இந்த வீட்டினுடைய மகள் அல்ல, வேறு வீட்டினுடைய மகள் என்று சொல்லப்படுகிற நிலை. அங்கும் அந்நிய பெண். சொந்த குடும்பங்கள், சொந்த உறவுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, அந்த பெண்ணை அந்நியராகவே பார்க்கின்ற அப்படிப்பட்ட மக்கள் கூட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. எப்போது இந்த நிலைமை மாறப்போகிறது? இந்த அகாமடேஷன், ஒரு இடத்திலே தனக்கு உரிமையான ஒரு இடம் இல்லாமல் பெண் குழந்தைகள் அலைசடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த அகாமடேஷன் should start at their own family. அது மட்டும் இல்ல, இந்த பெண்ணை தலித்தாகும் என்று சொல்லி எழுப்பிவிட்டு அவள் எழுந்து நிற்கிறாள். அவன் இயேசு சொல்றாரு, சுற்றி இருந்த மக்களை பார்த்து he asked others to give her food. மற்றவர்கள் அவருக்கு உணவு கொடுக்கும்படியாக இயேசு சொல்லுகிறார். இது என்ன, ஏதோ மயக்கமா இருந்தாங்க, கஷ்டமா இருந்தாங்க, அவங்களுக்கு உணவு கொடுன்னு சொல்ற விஷயமா? Jesus asked other people to give protection on girl child. இந்த சிறு பெண் மரித்து போனதற்கு காரணமாக இருக்கிற சமூகமே இவளுக்கு நீ உணவு கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். It's a joint responsibility of the society to give protection on girl child. பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது சமூகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை இயேசு உணர்த்துகிறார். மூன்றாவதாக, இயல்பாகவே பெண் குழந்தைகள் பிறருடைய வாழ்விலே கரிசனை உடையவர்கள். உங்களுக்கு தெரியும், என்னதான் ஆண் பிள்ளைகளை வளர்த்தாலும் கடைசி நேரத்தில் ஒரு வாய் சாப்பிடுவதற்கு பெண் குழந்தைகள் வீட்டுக்குத்தான் இன்றைக்கு அநேகர் சென்று கொண்டிருக்கிறார்கள். இது யதார்த்தம். இதே விதமாகத்தான் பெண் குழந்தைகள் பிறருடைய வாழ்விலே கரிசனை உடையவர்கள் என்பதற்கு இன்றைக்கு திருமறை பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி 2 அரசர்கள் 5ஆம் அத்தியாயம் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கு. எல்லாரும் தெரிந்த விஷயம்தான். நாகமான் சீரிய பட தலைவராக இருந்தார். அவர் இஸ்ரவேலை வெற்றி கொண்டு வருகிற போது அந்த நாட்டில் இருந்து ஒரு அடிமை பெண்ணை தன்னுடைய நாட்டுக்கு பணி செய்யும்படியாக, தன் வீட்டுக்கு பணி செய்யும்படியாக கொண்டு வந்தார். இந்த நாகமான் சீரிய நாட்டில் இருக்கிற போது அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் தொழுநோய் சீரிய நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்ரவேல் நாட்டிலே தொழுநோய் அது மிக மிக மோசமாய் கருதப்பட்ட ஒரு நோய். ஆனால் இந்த கஷ்டத்தோடு கூட இருக்கிற சீரியா நாட்டில் இருக்கிற படைத்தலைவர் நாகமான், அவருடைய வீட்டில் இருக்கிற பெண் ஒரு நல்ல செய்தியை சொல்லுகிறார். என்னுடைய நாட்டிலே இருக்கின்ற தீர்க்கதரிசி இடத்திலே நீ போவீர் என்று சொன்னால் உன்னுடைய தொழுநோய் நீங்கும். பெண் குழந்தைகள் பிறரோடு கரிசனை உடையவர்கள். மற்ற மக்களுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்பதிலே மிகுந்த அக்கறை உடையவர்களாக இருக்கிறார். அதே விதமாகத்தான் பேதுரு அவர்கள் சிறைச்சாலையில் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது திருச்சபை மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ரோதை என்கின்ற ஒரு பெண், கதவு தட்டப்படுகிறது, எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இவள் சொல்லுகிறாள், வந்திருக்கிறவர் பேதுரு. ஆக பிறருடைய வாழ்விலே மிக மிக கரிசனை உடையவர்களாக இந்த பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
ஒருவரை பராமரிப்பது, ஒருவரை பாதுகாப்பது, ஒருவருடைய சுகவீனத்திலே அவளுக்கு உதவி செய்வது, கஷ்டத்தோடு பசியோடு இருக்கிற போது அவளுக்கு உணவு சமைத்து கொடுப்பது, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி என்பது அந்த பெண் குழந்தைகளிடத்திலே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆக அன்புக்குரியவர்களே, பெண் குழந்தைகளின் எதிர்காலத்தை உறுதி செய்தல் என்கின்ற தலைப்பின் கீழாக நாம் இந்த அருளுரையை தியானத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழ்நிலையில் பெண் குழந்தைகள் எவ்விதமாக பாவிக்கப்படுகிறார்கள், அது திருச்சபையிலும் சமூகத்திலும் நம்ம நாட்டிலும் பெண் குழந்தைகளின் நிலைமை எவ்விதமாக இருக்கிறது. ஒருவேளை 10 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருந்த நிலைமை வேறு, 20 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த நிலைமை வேறு, 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த நிலைமை வேறு. கல்வியிலே பெண்கள், வேலை வாய்ப்பிலே பெண்கள் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் வேலை செய்ய முடியாதபடி, வேலை இடங்களுக்கு செல்ல முடியாதபடி ஒவ்வொரு சூழலிலும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள். வீட்டை விட்டு கிளம்பி செல்லுகிற ஒரு பெண், அவள் பேருந்து வழியாய் கடந்து சென்று அலுவலகத்திலே தன்னுடைய உடன் பணியாளர்கள், மேல் அதிகாரிகள் இத்தனை மக்கள் மத்தியிலே தப்பித்து தன்னுடைய அந்த பெண்மை தன்மையை இழந்து விடுவோமோ என்கிற அச்சத்திலே வந்து வீட்டுக்கு சேர்கிற வரை அவளுக்கும் அச்சம், அவளை பெற்றெடுத்த பெற்றோருக்கும் அச்சம். இதன் விளைவாக பெண் குழந்தைகள் வாழ வேண்டிய வயதிலே, அதற்கு முன்பதாகவே திருமணத்துக்கு நேராக யாரோ ஒரு ஆணிடத்தில் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற கட்டாய சூழ்நிலைக்கு பெற்றோர் தள்ளப்படுகிறார்கள். இதையெல்லாம் எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால், பெண் குழந்தைகளுடைய அந்த நிலைமையை புரிந்து கொண்டு அவருடைய எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியாமல் இருப்பதினால்தான் இன்றைக்கு இது ஏதோ ஒரு ஆண்கள் மீதாக வீசப்படுகிற குற்றச்சாட்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்களும் பெண்களுமாக இணைந்து இந்த பெண் குழந்தைகளை குறித்த ஒரு கரிசனையை நாம் எடுக்க வேண்டும், ஒரு சிந்தனையை எடுக்க வேண்டும். பெண் குழந்தைகள் மதித்து போற்றப்படக்கூடியவர்கள் என்கின்ற நிலையிலே இருக்க வேண்டும். நான் பிற சமய அன்பர்களுடைய அந்த பல தெய்வங்களை குறித்து நான் சொல்லுகிற போதும் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். அந்த விஷயத்தில் அவர்கள் தெய்வங்களுக்கு பெயரிடுகிற பொழுது பெண்கள் பெயர் இருக்கிறது, நதிகளுக்கு பெயரிடுகிற போது பெண்கள் பெயரை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் தெய்வமாகவும் வாழ்வின் ஆதாரமாகவும் பெண்களை போற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை, நாம் வைத்திருக்கிற திருமறை பெண்களை யூத பாரம்பரியத்திலே அதை 2ஆம் தர குடியாக பார்க்கின்ற ஒரு திருமறையை நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். எனவே நம்முடைய சிந்தனையும் அத்தகைய சிந்தனையாக மாறிவிடக்கூடாது என்ற ஒரு எச்சரிப்பை நான் உங்களுக்கு தருகிறேன். ஆக திருமுறையின் கடவுள் பெண்கள் மீது கரிசனை உடையவராக இருக்கிறார். திருமறையிலே காட்டப்படுகிற அந்த குடும்பங்கள், தங்களுடைய சொந்த பிள்ளைகள், பெண் குழந்தைகள் தங்களுடைய சொந்த குடும்பத்தினாலே அவர்கள் கரிசனை உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும். பிறர் மீது கரிசனை உடையவர்கள் பெண் குழந்தைகள் என்பதை நாம் உணர்ந்து செயல்படுவோம். நிச்சயமாக இந்த பெண் குழந்தைகளுக்கான எதிர்காலம் என்பது வெகு தொலைவில் இல்லை, அது அண்மையில் இருக்கிறது. ஒரே ஒன்று நிகழ வேண்டும், அது மனமாற்றம். அது முதலாவதாக என்னிடத்தில் தொடங்க வேண்டும், அது உங்களிடத்தில் தொடங்க வேண்டும். இது சுற்றி இருக்கிற மக்களிடத்தில் இந்த மனமாற்றம் ஏற்படுகிற பொழுது உண்மையாகவே பெண் குழந்தைகளுக்கு என்று ஒரு தனி எதிர்காலம் இருக்கும். நிச்சயமாய் அவருடைய வாழ்வு மலரும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடவுள் நம்மை ஆசீர்வதித்து இந்த தியானத்தை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாராக. நாம்